வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓய்வு பெற்ற ஊழியர்களிடமிருந்து வசூலிக்கப்படாது அதிகப்படியான ஓய்வூதியத்தை திரும்ப பெறுவதற்கான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அல்லது பணியாளர்களிடமிருந்து மீட்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஓராண்டுக்குள் ஓய்வு பெறவிருக்கும் ஊழியர்களிடமிருந்து எந்தவிதமான மீட்பும் தொடங்கப்படக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் நீதிபதி பட்டு தேவானந்த் அமர்வு ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அல்லது பணியாளர்களிடமிருந்து மீட்பு உத்தரவு பிறப்பித்து ஓராண்டுக்குள் ஓய்வு பெற உள்ளவர்களிடம் வசூலிக்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இந்த வழக்கில் அசல் மனுதாரர் 30/9/2019 அன்று ஓய்வு பெற்றார். 1988 2017 ஆண்டில் அதிகப்படியான கட்டணத்தை மீட்டெடுப்பதற்கான உத்தரவை பதிலளித்தவர்கள். மனுதாரர் தரப்பில் வக்கீல் ஆர். சுப்பிரமணியனும் எதிர் மனுதாரர்கள் சார்பில் அரசு சிறப்பு வக்கீல் சங்கமித்திரையும் ஆஜராகினர். வழக்கின் முக்கிய உண்மைகள் ஓய்வு பெற்ற விரிவுரையாளரான வி. ராதாகிருஷ்ணனின் வேலை வரலாற்றை கோடிட்டு காட்டியுள்ளது. அவருடைய ஓய்வூதியம் பிப்ரவரி 2017 வரை திருத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது பிரதிவாதி ஓய்வூதியத்தை அதிகமாக கூறி மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கினர். வி. ராதாகிருஷ்ணன் இதை எதிர்த்து நீதிமன்ற தடை உத்தரவை பிறப்பித்தது. வி. ராதாகிருஷ்ணன் பிப்ரவரி 16, 2019 அன்று காலமானதைத் தொடர்ந்து அவரது மனைவி மாற்று மனு தாக்கல் செய்து சட்ட போராட்டத்தை தொடர்ந்தார். இரண்டாவது பிரதிவாதி வி. ராதாகிருஷ்ணன் தனது மேம்படுத்தப்பட்ட பதவியில் தேவையான சேவை காலத்தை பூர்த்தி செய்யவில்லை என்று வாதிட்டார். இது ஓய்வூதிய உரிமைகள் தொடர்பான சர்ச்சைக்கு வழிவகுத்தது. சட்ட நடவடிக்கைகளுக்கு மத்தியில் மீட்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு வி. ராதாகிருஷ்ணனின் மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் மீண்டும் வழங்கப்பட்டது. இருப்பினும் நிதி திரட்டாதது போன்ற நிர்வாக சிக்கல்களால் குடும்ப ஓய்வூதியம் வழங்குவதில் இடையூறு ஏற்பட்டதால் எடுக்கப்படாத தொகை திரும்ப பெறப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி வி. ராதாகிருஷ்ணனின் மனைவியின் நிலை சரி செய்யப்பட்டு வராத குடும்ப ஓய்வூதிய தொகைகள் வழங்கப்பட்டன. குடும்ப ஓய்வூதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட அனைத்து நிலுவைத் தொகைகளும் செலுத்தப்பட்டு விட்டதாக உறுதியளித்து மனுவை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தினர். மனுதாரரின் ஓய்வூதியத்தை திரும்ப பெறுவதற்கான தடை உத்தரவை பிறப்பித்த இரண்டாவது பிரதிவாதியின் நடவடிக்கை சட்டவிரோதமானது, தன்னிச்சையானது, அநீதியானது மற்றும் இயற்கை நீதியின் கொள்கைகளை மீறுவதாகும். அதன்படி தடை செய்யப்பட்ட உத்தரவு பொறுப்பாகும் ஒதுக்கி வைக்கவும். அதன்படி மனுக்கள் ஏற்கப்பட்டு மனுதாரருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க எதிர் மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டது. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.